எடுக்கிற காரியத்தெல்லாம் சக்ஸஸாக முடிக்க தெரிந்த ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க, இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது, அது எந்த மாதிரியான சேஞ்சஸ் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த சந்தேகமாக இருந்தாலும் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த கடகராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் ஜோதிடத்தை பொறுத்தவரையிலுமே ஒவ்வொரு பயிற்சிக்குமே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் கொஞ்சம் சின்ன சின்ன இடைஞ்சலையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சி பார்க்கப்படுது. ஏன்னா இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஒரு பக்கம் கொடுத்தாலும் சின்ன சின்ன இடைஞ்சல்களை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொருவருடைய செய்கிற அந்த கர்ம வினைக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் சனி பகவான். அதனால் இந்த காலகட்டம் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி பகவான் தற்போது கும்ப ராசியிலிருந்து விலகி மீன ராசியில் குருவோடைய ராசியான நீர் ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். இதனால் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த கடகராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான பலனை குறிக்கக்கூடிய கிரக அமைப்பாக தான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி பயிற்சி என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியானது நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக பயிற்சியாக தான் இந்த பார்க்கப்படுது. ஒரு முகம் இது இருந்தாலும் மார்ச் 2 முதல் பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஆன்மீகத்தில் கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும். நீண்ட தூரம் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமையும். உயர் அதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மறுபுறம் பார்த்திங்கன்னா 8ஆம் வீட்டில் கும்பராசியில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான கிரக அமைப்புகள் கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் ஏற்படும். ஏன்னா செவ்வாய் ராகு இணைந்திருக்கிறதுனால திடீர்னு ஒரு சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். வண்டி வாகனம் ஓட்டும்போது ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். நீங்கள் கரெக்டாக போனீங்கனாலும் எதிரில் வரவங்க கரெக்டாக வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு ஏதாவது புயல் வேகத்தில் ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். அதனால் இறை நம்பிக்கை அதிகமாக இருந்தது அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது அப்படின்னே சொல்லலாம். அது ஒரு திறவுகோல் தான். பெருசாக பாதிப்பு எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறவங்க இறை நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக வந்து அமரும்போது 9ஆம் வீட்டில் வந்து அமரும்போது நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வெளியில் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ செல்ல முடியாதவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். உயர்கல்வி தொடர முடியாத ஒரு சிலர்லாம் பாதியிலே விட்டுருப்பீங்க இல்லையா, அவங்களாம் மீண்டும் உயர்கல்வி தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தின் மூலிமா ஏதாவது ஒரு லாபமோ அல்லது அதன் மூலிமா ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளோ உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் வீட்டில் கும்பராசியில் வந்து அமரும்போது நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு திடீர்னு சின்ன சின்ன நிகழ்வுகள் வரும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எதிர்பாராமல் ஒரு சில இடத்துல லாபமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ராகுவும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ரொம்ப நாளாக ஒருத்தரை பற்றி உங்களால் புரிஞ்சிக்க முடியல, அவங்க கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்க, ஆனால் அவங்க கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்திருப்பீங்க இல்லையா, அது வந்து இந்த காலகட்டத்தில் வெளிச்சத்துக்கு வரும். எதிர்பாராமல் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்லேயும் அதுக்கப்புறம் 9ஆம் வீட்டுக்கும் பயிற்சியாக இருக்கிறார். மார்ச் மாதம் 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு வருவார். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி உங்களுடைய தந்தையார்கிட்ட சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கருத்து மோதல்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு வரும்போது
தந்தையோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். தந்தை மூலிமா சில நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சியும் இந்த சுக்கிர பயிற்சியும் உங்களுக்கு அமர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி குருவும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் வந்து அமரும்போது சின்ன சின்ன செலவுகள் வரும். வெளியிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வெளியிலேயே கூட ஒரு ஆன்மீக தலம் போகிறீங்க அப்படின்னா ஒரு சில செலவுகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக அந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, தொழிலில் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்கும்போது பணி சூழலில் சின்ன சின்ன எதிர்பாராமல் சின்ன சின்ன திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எந்த விஷயத்தை திட்டமிட்டு ரொம்ப நாளாக செயல்படுத்த முடியாமல் விட்டீங்களோ அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சில திட்டங்கள் வகுத்திருப்பீங்க. ஆனால் அதை கரெக்டாக செயல்படுத்த முடியாமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகி அதன் மூலிமா சில லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல ஒரு சில கூட்டாளர்களால் ஒரு சில இடைஞ்சல்கள் வரலாம். உங்களுக்கே எதிராக ஒரு சில இடத்துல செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அப்படி உங்களுக்கு எதிராக ஒரு சிலர் செயல்படும் போது கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்கிறது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 9ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெற்று அமரும்போது நீங்களே ஒரு வெள்ளி நபர் போல் அப்படியே ரேகையாக திகழக்கூடிய வாய்ப்புகள், ஜொலிக்க போகிறீங்க. மற்றவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். நீங்களே எதிர்பார்க்காமல் ஒரு சிலர் மூலிமா உங்களுக்கு உதவி கிடைக்கும். நீங்களே எதிர்பார்த்துருக்க முடியும், இவங்க நமக்கு எதிராக தானே செயல்படுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்க மூலியமாகவே சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில வழிகாட்டுதல்களும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பக்கபலமாக இருக்கும். தொழிலையாகட்டும், வியாபாரத்திலேயாகட்டும், குடும்ப வாழ்க்கையிலேயாகட்டும் ஒரு சிலர் வழிகாட்டுதல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தென்படுறதுனால உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு மேலதிகாரிகள் மூலிமா சில வழிகாட்டுதல் இருக்கும். ஒரு சிலருக்கு சக ஊழியர்கள் மூலிமா சின்ன சின்ன வழிகாட்டுதல்கள் இந்த காலகட்டத்தில் தென்படும். அதனால் சர்வதேச வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சில வழிகாட்டுதல்கள் இந்த காலகட்டத்தில் தென்படும். அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா முக்கியமான முடிவுகளில் அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மார்ச் 15க்கு பிறகு சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு மாறும்போது நல்ல ஒரு பெயர் வேலை செய்கிற இடத்துல கிடைக்கும். அதே மாதிரி உயர் அதிகாரிகள் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. உங்களுடைய திட்டமிடுதலை கேட்டு அவங்க செயல்படுத்துறதுனால உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மார்ச் 15க்கு அப்புறம் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நிதி நிலைமை நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் செயல்படணும். ஏன்னா 8ஆம் வீட்டில் பெரும்பாலான கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால செலவுகள் ஒரு பக்கம் வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி மூலிமா ஏதாவது வரி வசூல் பண்ணுற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தினால ஏதாவது செலவு வரும். ஒரு சிலருக்கு வீடு பழுது பார்க்குற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு செலவு வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கடினமாக கொஞ்சம் போராடி தான் அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும். பாரம்பரிய சொத்துக்கள்லாம் உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கூட்டு தொழிலில் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சின்ன சின்ன தகராறுகள் வரும், அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ஏன்னா செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பேச்சில் இந்த காலகட்டத்தில் நிதானம் இல்லாமல் டக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க. ஏன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துல வந்து அமரும்போது கோபம் கொஞ்சம் கூடுதலாக வரும். நேர்மறையாக இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது. 9ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். வெளியிலிருந்து வரக்கூடிய தகவல்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தந்தை மூலிமா கூட ஒரு சில நன்மைகள் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல பெரும்பாலான கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்குது. செவ்வாய், ராகு, புதன் இந்த மாதிரி பெரும்பாலான கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால குழந்தை பேர் இல்லாத இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சின்ன இடைஞ்சல்கள் வரும். ஒரு சிலருக்கு காய்ச்சல் மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆங்காரகன் யோகமாக வந்து அமரும்போது வெட்டுக்காயங்கள், தீக்காயங்கள் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த கடகராசி என்பவர்கள் கொஞ்சம் பத்திரமா போகிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் கேது வந்து இருக்கிறதுனால
பதட்டமான கொஞ்சம் சூழ்நிலை இருக்கும். குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு கொந்தளிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பாரம்பரிய சொத்துல கூட ஒரு சின்ன சின்ன விவாதங்களை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய கைக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கடகராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா 9ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெற்று அமரும்போது கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய யோகம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, கிரக அமைப்புகள்லாம் இப்படி இருக்குது. இதனால் நம்ம என்ன பரிகாரம் செஞ்சால் அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ராகு இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அதனால் தினமுமே துர்க்கை அம்மன் வழிபாடு செய்கிறது நல்லது. செவ்வாய் வெளியிலேயாவது துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்.